ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா 50% ஆஃப் மார்க்ஸ் இருந்தாவே என்ஐடில சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு தம்ப்நெயில் கொடுத்திருந்தோம். இந்த தம்ப்நெயில் பத்தி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். பாருங்க, பர்டிகுலரா ஜேஇ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஜனவரி செஷன் ஒன்று இருக்கு, ஏப்ரல் செஷன்ஸ் ஒன்று இருக்கு. இந்த ரெண்டு செஷன்ஸ்லயும் யார் ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த மார்க்ஸ்க்கு ஏத்த மாதிரி பெர்சன்டேஜ் வந்து வேரி ஆகும். சரிங்களா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ பர்ட்டிகுலரா மார்க்ஸ் இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல எப்படி வந்து பெர்சன்டேஜ்ஸா கன்வெர்ட் பண்றாங்க? அதுக்கு ஏதாவது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க. மார்க்ஸ் வந்து எப்படி வந்து பெர்சன்டேஜ்ஸா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடண்ட்ஸ் வந்து எவ்வளோ பேர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. அது மட்டும் இல்லாம கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்டி லெவல்ஸ் எப்படி இருக்கு? அத பொறுத்து மார்க்ஸும், அத பொறுத்து பெர்சன்டைல்ஸும் வேரி ஆகும். சரிங்களா? இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சரி, இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க? அதையும் மட்டும் இல்லாம உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்டி லெவல்ஸ் எப்படி இருந்தது? இப்போ 50% ஆஃப் மார்க்ஸ் இருந்தாவே என்ஐடில சீட்ஸ் கிடைக்குமா? அதுக்கு பர்ட்டிகுலரா எவ்வளோ மார்க்ஸ் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதையும் தாண்டி நீங்க பார்க்குற புது நபரா இருந்தா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாரி அப்டேஷன்ஸ் உங்களுக்கு நெறைய வந்துகிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, 2020ல எவ்வளோ பேர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 10,23,000 பீப்பிள்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாரி 2021ல 9,39,000 ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணாங்க. அதே மாரி 2022ல 9,00,000 ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2023ல 11,00,000 ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2024ல 14,00,000 பீப்பிள்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல 2025 ஜான் செஷன்ஸ் எழுதுறவங்க அப்ராக்ஸிமேட்டா எவ்வளோ பேர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நியர்லி வந்து 14,00,000 ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க 2025க்கு. அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு வந்து மொத்தமா ஜேஇ மெயின்ஸ், ஜான் செஷன்ஸ் அண்ட் ஏப்ரல் செஷன்ஸ் 2யும் சேர்த்து டோட்டலா இந்த வருஷம் 2025ல எவ்வளோ பேர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நியர்லி 15,00,000லேருந்து 16,00,000 பீப்பிள்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்குறோம். சரிங்களா? இது வந்து எஸ்பெஷலி ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடண்ட்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்டி லெவல்ஸ் எப்படி இருக்கு ஒவ்வொரு வருஷமும் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில 2020ல உங்களுக்கு பிசிக்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பேப்பர் வந்து மாடரேட்டாவும், கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் ஈஸியாவும், மேத்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மாடரேட் டூ டிஃபிகல்ட்டாவும் இருந்தது. ஒவ்வொரு வருஷமுமே மேத்ஸ பொறுத்தவரைக்கும் எப்பயுமே உங்களுக்கு மாடரேட்லேருந்து டிஃபிகல்டி லெவல்ஸ் தான் இருக்குமே ஒழிய, ஈஸியா வந்ததே சரித்திரமே இல்லைங்க. அப்படிங்கிற பட்சத்துல பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது அப்படின்னு பார்ப்போம். 2021ல ஈஸியாவும், கெமிஸ்ட்ரி வந்து மாடரேட்டாவும், 2022ல வந்து பிசிக்ஸ் மாடரேட்டாவும், இது மாடரேட் டூ டிஃபிகல்ட்டாவும், 2023ல ஈஸியாவும், கெமிஸ்ட்ரி வந்து ஈஸி டூ மாடரேட்டாவும், இது வந்து 2024ல உங்களுக்கு ஈஸி டூ மாடரேட்டாவும், கெமிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் ஈஸி டூ மாடரேட்டாவும் இருந்தது. சரி, இப்போ 2025ல எப்படி இருக்கும் அப்படின்னா, எஸ்பெஷலி ஒவ்வொரு வருஷமும் கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்டி லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் போயிட்டுருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில, உங்களுக்கு மேத்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மாடரேட் டூ டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். அதே மாரி கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் எப்பயுமே உங்களுக்கு என்சிஇஆர்டி பேஸ்ல நெறைய கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கேட்பாங்க. டைரக்ட் கொஸ்டின்ஸாவே தான் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு ஈஸியா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஈஸி டூ மாடரேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து பிசிக்ஸ பொறுத்தவரைக்கும் எப்பயுமே ஃபார்முலா பேஸ் கொஸ்டின்ஸ் வந்து நெறைய வரும். அப்ப ஃபார்முலா பேஸ் நல்லா புரிஞ்சிருக்கு, நல்லா நீங்க தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பர்ட்டிகுலரா ஈஸி டூ மாடரேட்டா இருக்கும். இல்ல ஃபார்முலாஸ் வந்து ஓரளவுக்கு தான் என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஓரளவுக்கு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படின்னா, உங்களுக்கு பர்ட்டிகுலரா மாடரேட் லெவல்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு வருஷமுமே இப்படி தான் வந்துட்டுருக்கு. சரி, இப்ப வந்து கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட் லெவல் பார்த்தாச்சு. அதே மாரி எவ்வளோ கேண்டிடேட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்ப வந்து மார்க்ஸ் வந்து எப்படி பெர்சன்டைல்ஸா கன்வெர்ட் ஆகுது? அது மட்டும் இல்லாம அந்த பெர்சன்டைல்ஸ் வந்து உங்களுக்கு பர்ட்டிகுலரா 2023ல எவ்வளோ மார்க்ஸ் வேணும் அந்த பர்ட்டிகுலர் பெர்சன்டைல்ஸ்க்கு? 2024ல எவ்வளோ பெர்சன்டேஜ் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எஸ்பெஷலி இங்க நம்ம பெர்சன்டேஜ் குடுத்துருக்கோம். இந்த பெர்சன்டேஜ்க்கு 2023ல எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருந்தாங்க?
ஜான் செஷன்ஸ்க்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். எப்பயுமே ஜான் செஷன் 2023ல உங்களுக்கு வந்து 12 ஷிஃப்ட்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணாங்க. அப்ப 12 ஷிஃப்ட்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதும்போது, அந்த 12 ஷிஃப்ட்லயும் ஆவரேஜ் மார்க்ஸ் 12 ஷிஃப்ட் எடுத்து, அந்த 12 ஷிஃப்ட்லயும் ஆவரேஜ் மார்க்ஸ் இருந்ததா, அந்த ஆவரேஜ் மார்க்ஸ்க்கு 99.5%க்கு என்ன இருந்தது அப்படிங்கிறத நம்ம இங்க கொடுத்திருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஏப்ரல் செஷன்ஸும் உங்களுக்கு 12 ஷிஃப்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அந்த 12 ஷிஃப்ட் மார்க்ஸ் எடுத்து, அந்த மார்க்ஸ்க்கு ஆவரேஜ் பண்ணி, அந்த ஆவரேஜ்க்கு 99.5%க்கு உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு, அதே மாரி 99%க்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்கோம். இதுல நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் ஜான்வரிய விட ஏப்ரல் செஷன்ஸ்ல எப்பயுமே மார்க் வந்து இன்கிரீஸ் ஆகறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஜான்வரி செஷன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதும் பொழுது, அவங்க வந்து போர்டுக்கும் சைமல்டேனியஸா கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்து போர்டுக்கு நம்ம படிக்கணும், படிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஜான் செஷன்ஸ்ல மார்க்ஸ் கொஞ்சம் கம்மியாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, இப்ப வந்து ஏப்ரல் செஷன்ஸ்ல போர்டு எக்ஸாம்லாம் முடிஞ்சிட்டனால, டீவியேஷன்ஸ் எதுவும் இல்லாதனால, ஏப்ரல் செஷன்ஸ் ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி, அவங்க ஏப்ரல் செஷன்ஸ்ல இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் வாங்குறதுக்கும் அதிகம் சான்சஸ் இருக்கு. அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் ஜான்வரிய கம்பேர் பண்ணும்போது ஏப்ரல் செஷன்ஸ்ல உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிட்டே தான் போகும். சரி இது வந்து 2023ல. அப்ப 2024 ஜான் செஷன்ஸ்ல எவ்வளோ மார்க்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 99.5%க்கு உங்களுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு 245 மார்க்ஸ் இருந்ததுன்னா 99.5% வரதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கு. அதே மாரி 99%க்கு உங்களுக்கு 192 மார்க்ஸ் இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஜான் செஷன் 2024ங்கிறது எவ்வளோ ஷிஃப்ட் எழுதுனாங்க அப்படின்னா, 10 ஷிஃப்ட் எழுதுனாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏப்ரல் செஷன்ஸ்ல உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ்க்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலயும் உங்களுக்கு வந்து 10 ஷிஃப்ட் எக்ஸாம்ஸ் எழுதுனாங்க. 10 ஷிஃப்ட்ல வந்து பாருங்க ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு அ ஜான் செஷன கம்பேர் பண்ணும்போது ஏப்ரல் செஷன்ஸ்க்கு இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோம். அப்போ ஜான் செஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஏப்ரல் செஷன்ஸ்ல கொஞ்சம் இன்கிரீஸ் தான் ஆயிருக்கு. சரிங்களா? சரி. இப்போ 2 வருஷம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த 2 வருஷத்துல ஜான் செஷன் ஏப்ரல் செஷன்ஸ் 2யும் ஆவரேஜ் பண்ணி பார்க்கும் பொழுது, எவ்வளோ மார்க்ஸ் வேரியேஷன்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து இது 4யும் நம்ம வந்து கூட்டி டிவைட் பண்ணி நம்ம வந்து ஆவரேஜ் போட்டிருக்கோம். சரிங்களா? எஸ்பெஷலி நம்மளுக்கு வந்து பர்ட்டிகுலரா இந்த சர்டைன் மார்க்ஸ் இருந்ததுன்னா, இந்த சர்டைன் பெர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறது யாராலயும் கணிக்க முடியாதுங்க. இது வந்து எக்ஸாக்ட்டா கிடையாது. ஆனா, இந்த நம்ம ஆவரேஜ் எடுத்து போடும்போது, அப்ராக்ஸிமேட்டா இந்த ரேஞ்சஸ்ல இருந்தா இந்த பெர்சன்டேஜ் கண்டிப்பா வரும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இந்த ரேஞ்சஸ்ல இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா 2025ல இதே எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் இருந்ததுன்னா, உங்களுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, பர்ட்டிகுலரா இந்த மார்க்ஸ் இப்ப நம்ம குடுக்க போறோம்ல, இந்த மார்க்ஸ் இருந்தா எக்ஸாக்ட்டா இந்த மார்க்ஸ் இருந்தா இந்த பெர்சன்டேஜ் வருமானா, நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தாங்க. உங்களுக்கு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம எவ்வளோ பேர் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க, கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்டி லெவல்ஸ் எப்படி இருக்கு, இத பொறுத்தும் உங்களுக்கு வந்து இந்த மார்க்ஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மார்க்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க நம்மளோட சேனல பார்க்குற புது நபரா இருந்தா, கண்டிப்பா இந்த மாதிரி உங்களுக்கு நெறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பத்தி அவேர்னஸ் வேணும். இந்த அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற 50+ நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அந்த நேஷனல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி உங்களுக்கு அவேர்னஸ் வேணும் அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட குவரீஸ் கேளுங்க. கண்டிப்பா நம்ம ஆன்ஸர் பண்ணலாம். இதையும் தாண்டி இப்ப நீங்க 12த் கேண்டிடேட்ஸ் எனக்கு ஹையர் ஸ்டடீஸ் பத்தி எதுவும் தெரியல. நான் எப்படி வந்து காலேஜ் ஜாயின் பண்றது அப்படிங்கிறது எப்படி எனக்கு தெரியல. எனக்கு ஒரு கவுன்சிலிங் செஷன்ஸ் மாரி ஒரு அவேர்னஸ் செஷன்ஸ் வேணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம அதுவுமே நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல கண்டிப்பா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம அதுக்குண்டான செஷன்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம். சரிங்களா? சரி, இதுக்கு அடுத்து நம்ம வந்து முன்ன சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா, 50% ஆஃப் மார்க்ஸ் இருந்தாவே என்ஐடில சீட்ஸ் கிடைக்குமா? அப்படின்னு நம்ம ஒரு தம்ப்நெயில் குடுத்திருந்தோம். ஸோ அதுக்குண்டான கிளியரான வீடியோ நம்ம இப்ப சொல்லப் போறோம். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கு இந்த பெர்சன்டேஜ் இருந்ததுன்னா, உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் வேணும் அப்படிங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு 99.5%க்கு மேல வேணும் அப்படின்னாவே, உங்களுக்கு 300 மார்க்ஸுக்கு கண்டிப்பா உங்களுக்கு 250 மார்க்ஸ் கண்டிப்பா வேணுங்க. ஏன்னா, ஒவ்வொரு வருஷமும் கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்டி லெவல்ஸ் எவ்வளோதான் இன்கிரீஸ் ஆனாலுமே, ஸ்டூடண்ட்ஸோட இன்டேக், ஸ்டூடண்ட்ஸோட நாலேட்ஜ் அது இல்லாம நான் ஜேஇல நல்லா ஒர்க் பண்ணி, நான் நல்ல ஐஐடிஸ், நல்ல என்ஐடிஸ்ல படிக்கணுங்கிற அவேர்னஸ் நெறைய பேருக்கு வந்துட்டனால
ரிசல்ட்னால ஒவ்வொரு வருஷமுமே மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் போகுது. சரிங்களா? அதனால நாம வந்து இப்ப வந்து ஜான் செஷன்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்றது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு 250 பிளஸ் மார்க்ஸ் இருந்ததுன்னா, கண்டிப்பா 99.5% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து 99% வேணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த ரேஞ்சஸ்ல இருந்ததுன்னா, உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு 99%ம் இந்த ரேஞ்சஸ்ல இருந்ததுன்னா, உங்களுக்கு 98%ம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரேஞ்சஸ்ல இருந்ததுன்னா, உங்களுக்கு 97% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்து இந்த ரேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு பர்ட்டிகுலரா 96%ம் இந்த ரேஞ்சஸ்ல இருந்தா 95%ம் அதே மாதிரி இந்த ரேஞ்சஸ்ல இருந்தா 94%ம் இந்த ரேஞ்சஸ்ல இருந்தா உங்களுக்கு 93%ம் இந்த ரேஞ்சஸ்ல இருந்தா உங்களுக்கு 92%ம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? சரி நம்ம ஒரு தம்ப்நெயில் குடுத்திருந்தோம். என்ன அப்படின்னா, 50% ஆஃப் மார்க்ஸ் இருந்தாவே நாம பர்ட்டிகுலரா என்ஐடில சீட்ஸ் வாங்க முடியுமா? அப்படின்னு ஒரு தம்ப்நெயில் குடுத்திருந்தோம். சரிங்களா? கண்டிப்பா வாங்க முடியுங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க உங்களுக்கு 97%க்கு உங்களுக்கு வந்து எஸ்பெஷலி 150லேருந்து 160 அப்ராக்ஸிமேட்டா எடுத்தோம்னா, கண்டிப்பா 97% வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நீங்க வந்து இந்த ரேஞ்சஸ்ல இப்ப வந்து ஜேஇ மெயின்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 300 மார்க்ஸ் அப்படின்னு சொல்றேன். 300 மார்க்ஸுக்கு 150 மார்க்ஸ் அப்ராக்ஸிமேட்டா எடுத்தாவே உங்களுக்கு உங்களுக்கு 97% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ 97% வந்துச்சுனாவே கண்டிப்பா நம்ப என்ஐடி திருச்சியில நம்ம சீட்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல சொல்ல வந்தோம். சரிங்களா? ஸோ இதுக்கு உண்டான ப்ரூஃப் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எஸ்பெஷலி நீங்க பர்ட்டிகுலரா ஜெய் ஆஸ்பிரன்ட்ஸா இருக்கீங்க. எனக்கு வந்து என்ஐடி திருச்சியில ஏதாச்சும் ஒரு சீட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, ஜஸ்ட் 50% ஆஃப் மார்க்ஸ் இருந்தாவே கண்டிப்பா உங்களுக்கு என்ஐடில சீட்ஸ் கிடைக்கும். அதுக்குண்டான ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அதுக்குண்டான ஹார்ட் ஒர்க்ஸ் பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பா உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். இதையும் தாண்டி நெறைய செஷன்ஸ் வந்து நம்ம ஜேஇ மெயின்ஸ்க்கோசரமும், அட்வான்ஸ்க்கோசரமும் நம்ம நெறைய வீடியோஸ் போடலான்னு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் வர லைக்ஸ்னாலயும், ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் வர சப்ஸ்கிரைப்னாலயும் நம்ம நெறைய சந்தோஷப்படுறோம். ஸோ கண்டிப்பா நெறைய வீடியோஸ் வந்து நம்ம போடணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் தெரியாத மக்கள் இருக்காங்க. நீங்க பண்ற ஷேரிங்னால கண்டிப்பா அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பை.